ட்ரம்ப் கட்சி படுதோல்வி. அமெரிக்க தேர்தலில் விழுந்த மரண அடி, காத்திருந்த பேரதிர்ச்சி. அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் மேயர் தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. இதில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட மம்தானி வெற்றி பெற்றார். அவர் சுமார் 50%த்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ட்ரம்பின் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் மிக குறைந்த வாக்குகளை பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் மிக முக்கியமான நகரமாக நியூயார்க். அமெரிக்காவின் முதல் தலைநகராக இருந்தது இந்த நியூயார்க் தான். அமெரிக்காவின் முதல் தலைநகராக 1785 முதல் 1790 வரை நியூயார்க் தான் செயல்பட்டது. அதன் பிறகே அமெரிக்காவின் தலைநகராக வாஷிங்டன் மாற்றப்பட்டது. அதே நேரம் இப்போதும் அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக நியூயார்க் தான் உள்ளது. இந்த அளவுக்கு முக்கியமான நகரமாக இருக்கும் நியூயார்க்கில் மேயரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. உள்ளூர் நேரப்படி இரவு 9 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் அதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதில் தொடக்கம் முதலே ஜனநாயக கட்சியின் மம்தானி தான் முன்னிலையில் இருந்தார். அதில் மம்தானி சுமார் 50.4% வாக்குகள், அதாவது சுமார் 10.36 லட்சம் வாக்குகளை பெற்று வெற்றியை உறுதி செய்துள்ளார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் ஆண்ட்ரூ குவோமா 41%, அதாவது 8.54 லட்சம் வாக்குகளை மட்டுமே பெற்றார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட கர்டிஸ் லிவா வெறும் 7%, அதாவது 1.4 லட்சம் வாக்குகள் மட்டுமே பெற்றார். அதாவது அங்கு அதிபராக இருக்கும் ட்ரம்ப் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். அவரால் இரட்டை இலக்கில் கூட வாக்குகளை பெற முடியவில்லை. ட்ரம்பின் குடியரசுக் கட்சி படுதோல்வியை அடைந்துள்ளதையே காட்டுகிறது. ட்ரம்பின் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதையே இது காட்டுவதாக சிலர் குறிப்பிடுகிறார்கள். மேலும் ட்ரம்ப் மீது 51% முதல் 58% வரை மக்கள் அதிருப்தியில் இருப்பதாகவே புதிய சர்வேக்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த தேர்தலில் மம்தானிக்கும் ஆண்ட்ரூ குவோமாவுக்கும் இடையேதான் தொடக்க முதலே போட்டி இருந்தது. குடியரசுக் கட்சி வேட்பாளர் போட்டியிலேயே இல்லை. இதன் காரணமாகவே ட்ரம்ப் கூட தனது கட்சி வேட்பாளரை விட்டுவிட்டு ஆண்ட்ரூ குவோமாவுக்கு வாக்களிக்குமாறு வெளிப்படையாகவே கேட்டுக்கொண்டார். இருப்பினும் அதையும் தாண்டியே மம்தானி வெற்றி பெற்றுள்ளார். மம்தானி வெற்றிக்கு அவர் முன்வைத்த சில வாக்குறுதிகள் முக்கிய காரணமாக இருக்கிறது. முதலில் அவர் அங்குள்ள பணக்காரர்களுக்கு அதிக வரியை விதிக்கப் போவதாக சொன்னார். அதேபோல உழைக்கும் வர்க்கத்தினர் பலன் பெறும் வகையில் இலவச பேருந்துகள், வீடுகளுக்கு வாடகையை உயர்த்த முடியாதவாறு கட்டுப்பாடு என பல்வேறு வாக்குறுதிகளை அவர் முன்வைத்தார். இதுவே அவரது மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்தது. அதே நேரம் மம்தானியை ட்ரம்ப் தொடக்கம் முதலே எதிர்த்து வருகிறார். ஒரு கட்டத்தில் மம்தானி வென்றால் குறைந்தபட்ச நிதியை தவிர கூடுதல் நிதி எதையும் நியூயார்க்குக்கு ஒதுக்க மாட்டேன் என்று கூட ட்ரம்ப் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் வரும் காலங்களில் ட்ரம்புக்கும் நியூயார்க் மேயரான மம்தானிக்கும் இடையே மோதல் போக்கே இருக்கும் என தெரிகிறது.